எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் காமாட்சி, வயசு 33 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு தங்கமான குணம் உள்ள, ஒரு நடுத்தர வசதியில் ஒரு நல்ல பெண் வளர்ந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியம் பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்க, ராசியம் பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் தரம் வந்து வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களாம்மா. படித்து முடிச்சுட்டு இப்போ கால் சென்டரில் வேலை பார்க்குறாங்களா. அது இல்லாமல் ஆன்லைனில் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் ஈவினிங் டியூஷன் நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டெய்லர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க நல்ல ஒரு திறமையான ஆள் பொண்ணுதாம்மா. இவங்களுக்கு அப்பா மட்டும்தான் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க முதல் திருமணம் நடந்த சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் இவ்வளோ நாளாக தலைமுறை தான் இருக்காங்களா. அதுலேருந்து மீண்டு வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் 2ஆம் திருமணத்துக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க மந்த்லி இன்கம் எல்லாம் வந்துட்டாங்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல கேரிங்காக குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தர் தான் கணவராக வரணும் விரும்புகிறாங்கம்மா. மாதம் ஒரு நார்மல் இன்கம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. சேமிப்பு மேலே ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையே வந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா அவங்க கூட வரணும்னு நினச்சிங்கன்னா இவங்க அப்பாவும் இவங்க கூட தான் இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.